டேனியல் பாலாஜி சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன். ஏன்னா அவர் இறந்து போனால் கூட எங்களுக்கு வந்து அவர் இறந்து போகிற மாதிரி தெரில. அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு சீன்லையும் கடைசி வரைக்கும் அவ்வளோ எல்லாம் நடிச்சிருக்காரு. அவர் பற்றி கொஞ்சம் சார், எனக்கு தயவு செய்து இதுக்கப்புறம் கேள்வி கேட்குறவங்க டேனியல் பாலாஜினா இறந்து போயிட்டார் சொல்லாதீங்க. எனக்கு அது ரொம்ப ஊண்டாகவே இருக்கும். எனக்கு டேனியல் பாலாஜினா எனக்கு பயங்கரமான லைஃப் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நயனா சாய். நான் இந்த படத்தில் வந்து டாக்டர் ஜெனிஃபர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஸோ ஜேபி சாருக்கு ரொம்ப நன்றி எனக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. ஐ வுட் ஆல்சோ லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஃபார் பீயிங் ஸோ சப்போர்ட்டிவ் அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க செட்டில். தேங்க்யூ ஸோ மச் டு மீடியா ஃபார் கம்மிங் ஹியர் டுடே. வணக்கம், என் பேர் ஜேபி. மிஷ்கின் சார் கூட ஒரு லாஸ்ட்டாக பிசஸ் 2 ஒர்க் பண்ணிட்டு இந்த படம் பண்ணியிருக்கேன். அங்கே தான் மீட் பண்ணேன் அட்டுல் சாரையும் பிரதீக் சாரையும். இந்த நான் சொன்ன ஸ்கிரிப்டை அக்செப்ட் பண்ணி ஒரு பண்ணதுக்கு அவங்க மிகப்பெரிய நன்றி. ஒரு 14 இயர்ஸாக ஸ்ட்ரகிளில் இருந்தேன். ஸோ அதோட அவுட்புட் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஏதாவது நிறைய இருந்தால் கொஞ்சம் பெரிய மனசோட அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த படத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. Hello, myself Pratik from Radiant International Films. Actually, this is our first movie production in Tamil industry. We came directly from Gujarat to Tamil industry. So first of all, I would thank to my director also. He has narrated a good script. That's why we took a chance to produce a movie in a Tamil. Naturally, when I tell to somebody, some my colleagues, some my relatives, when I tell them that I produce a Tamil movie, they find a really shocking. That's a long language barrier that you took and you produce a Tamil movie. It's really hats off. And after seeing the movie 2 times, I am also glad that I am a part of this good movie. So I also thank all my team to provided us a really good film to watch, and it's also a good family movie to watch and based on the true events which is happening nowadays. Lots of peoples are trying to not to get the postmortem of their dead bodies done. So this good concept that has been highlighted by our director, and we supported this. Okay, thank you. Hi, good evening to all. என் பேர் ராஜேஷ் தாக்கூர். இந்த ப்ரொடியூசர் டீமில் மட்டும் எனக்கு ஆக்சுவலி தமிழ் பேச தெரியும். ஸோ இவர் வந்து நான் ஆக்சுவலி அட்டுல் சாரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு. இவர் வந்து ஒன் டே he just told me that was let's go to south and make a movie. I'm tired of making Hindi and Gujarati movies. Let's go to Tamil Nadu. Let's produce a Tamil movie. ஸோ ஃபார்ச்சுனேட்லி நான் இங்கே படித்தேன் 3 years. அண்ட் அந்த டைம் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கற்றுவிட்டாங்க தமிழ். ஸோ அந்த அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு வி கேம் டு சென்னை. அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இருந்தாங்க என் டச்சில். ஓகே, ஸோ அதில் பேசி வந்து ஒரு ஃப்ரெண்டு மது பிரகாஷ் இஸ் அ வெல் நோன் லாயர் ஹியர் அண்ட் ஹீ இஸ் ரிலேட்டட் டு ஜேபி. அண்ட் வி ஜஸ்ட் வாண்டட் டு ஆக்சுவலி மீட் மிஷ்கின் சார். So Madhu said, "Arey, my brother-in-law is working with Mishkin. You don't worry, he'll make you meet him." So our hopes were high that time that we'll approach Mishkin sir and we'll see how we can, start a movie or something like that with him. So we met, first time we met JP. He agreed. He took us, we met Mishkin sir. But then after we came back to our hotel, he proposed that he's also Mishkin assistant for a number of years and he's also looking out for producing a movie. He pitched that movie to us, and at that very instant Atul sir he appreciated it. He said it's a women empowerment movie and it's very captivating. Certain parts of it was like, okay, he said this is the movie which you want to do. From there it started.
and today you all can see the output on the screen, big screen. By grace of God and everybody's support, we have tried our best, and the output is in front of you all. I hope everybody liked it. It was a very unique and different concept, and we have tried to give our best. So I guess that's it. அனைவருக்கும் வணக்கம். எங்களோட உத்ரா ப்ரொடக்ஷன்ஸில் வந்து நவம்பர் 28 பிபி 180. ஸோ இந்த படம் வந்து திரையரங்கில் வந்து வெளியாகுது. ரொம்ப தமிழ் சினிமாவில் வந்து மிக ஒரு சில படங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதைக்களத்தை வந்து மையப்படுத்தி எடுக்கிற மாதிரி மக்கள்கிட்ட சேர்றது சமீப காலமாக தமிழ் சினிமா நடந்துட்டு வருது. ஸோ அதில் வந்து இந்த படத்தின் களம் வந்து ரொம்ப புதுசாக இருக்கும். நான் முதல்ல இந்த படம் பார்க்கும்போது நான் என்ன ஃபீல் பண்ணணும், ஸோ அது இன்றைக்கி வந்து பத்திரிக்கையாளர்கள் முன்னாடி வந்து அது எனக்கு ரிசல்ட்டாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப இன்றைக்கி நல்ல திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நிறைய வேற்றுமொழி படங்களை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஸோ இங்கே நமக்குள்ளே நம்ம சுற்றி இருக்கிற இடத்துல நடக்கிற முக்கியமான ஒரு பிரச்சனையை வந்து இதை ஒரு கதையாக சொல்லியிருக்காங்க டைரக்டர் ஜே.பி. சார் அவங்க. ஸோ அவருக்கும் அவங்களுடைய ஒட்டுமொத்த குழுவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். எனக்கு வந்து இந்த வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர், ப்ரொடியூசர்ஸ் டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நல்ல திரைப்படங்கள் வந்து ஒரு விநியோகஸ்தராக எங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அதுலேயும் இந்த படம் வந்து சமீப காலத்தில் வந்து நிறைய பகுதிகளில் நடந்த சில உண்மை சம்பவங்களின் தொகுப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த படத்தை நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவில் சேர்க்கணும். ஸோ இந்த மாதிரி நல்ல திரைப்படங்கள் போய் சேரும்போது இன்னும் நிறைய கதைக்களத்தோடு நிறைய புதிய இயக்குநர்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தமிழ் சினிமாவில் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நவம்பர் 28 பிபி 180. தேங்க்யூ. சார் சொல்லுங்கள் சார். சார் ஓகே சார். இல்லை சார், படம் நல்ல மேக்கிங்கில் இருக்குது சார், பாராட்டுகள். ஆனால் சவுண்டு மிக்சிங் வந்து ரொம்ப ஹை லெவலில் வச்சுருக்கீங்க. சில இடங்களில் ரொம்ப அவசரமே கேட்கல, எங்களுக்கு கேட்கல. ஏன் அப்படி வச்சுக்கோங்க சார்? இல்லை சார், இது உங்களுக்காக இப்போ அவசரமாக ஒரு அவுட்புட் எடுத்து பண்ணது சார். நாளைக்கு ஃபைனல் அவுட்டில் வேறு மாதிரி இருக்கும் சார். இல்லை சார், 100% சார். சார் டேரக்டர் சார், படம் நல்லா இருக்குது. கிளைமாக்ஸ் இவ்வளோ கொலை பண்ணுறவன் அப்படி பார்த்தா திருந்திடுவானா? அது வெட்டு குத்துலாம் பண்ணுறவன். ஏன்னா ஒரு மகப்பேறு மருத்துவமனையில் போய் பிரசவத்தை காட்டினா திருந்த வாய்ப்பு இருக்குது. இப்படிலாம் பிறக்குது குழந்தைங்க, நீ வந்து இப்படி பண்ணுறிய அப்படின்னா அதில் திருந்த வாய்ப்பு. அவனே வெட்டுறான் குத்துறான், அவன்கிட்ட வெட்டுறதை காட்டினா இப்படி திருந்துவானா? அதுதான் என்னோட அருமையாக இருக்குது படம். கிளைமாக்ஸ் மட்டும் சார் ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சார். இந்த கிளைமேக்ஸ் பற்றி மட்டும் இப்போ ரிவீல் பண்ண வேண்டாம். அதுதான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது உங்கள் பேர் சார்? ஆர்எஸ் கார்த்திக் சார். வைரல் கார்த்திக் சார், என்னோட நண்பர் கார்த்திக் சார். ஓகே. இப்போது சார், இப்போது கார்த்திக் சார், இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 20 லட்ச ரூபா காசு கொடுக்குறேன், பக்கத்தில் இருக்கிற மட்டை பண்ண சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த காசு வேணுன்றதுக்காக உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், பண்ணிவிடுவீங்க. இப்போ காசே கொடுக்கல, இப்போ வந்து அவர் மேலே பழி வாங்குகிற இதில் மட்டை பண்ணுறீங்க. இது ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கும். ஒரு கொலை நடக்குது, ஒரு கொலைகாரனாக இருந்தால் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிப்பான், பணம் வாங்கிட்டு இவங்க மட்டை பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போது அவனுக்கு பயமே வராதுன்னு அர்த்தமே கிடையாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இதான் டிஃப்ரென்ஸ் சார். நான் தமிழன்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அருமையான தமிழ் படம் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. டேனியல் பாலாஜி சாரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா அவர் இறந்து போனால் கூட எங்களுக்கு வந்து அவர் இறந்து போகிற மாதிரி தெரில. அவ்வளோ அருமையாக ஒவ்வொரு சீன்லையும் கடைசி வரைக்கும் அவ்வளோலாம் நடிச்சிருக்காரு. அவர் பற்றி சார் எனக்கு தயவு செய்து இதுக்கப்புறம் கேள்வி கேட்குறவங்க டேனியல் பாலாஜினா இறந்து போயிட்டார் சொல்லாதீங்க. எனக்கு அது ரொம்ப ஊண்டாகவே இருக்கும். எனக்கு டேனியல் பாலாஜினா எனக்கு பயங்கரமான லைஃப் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வேற ஒரு ஆண்டகனிஸ்ட் நடிக்கிறதா இருந்தது.
அது அந்த ஆண்டகனிஸ்டுக்காக ப்ரொடியூசர்ஸும் கமிட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக அந்த ஆண்டகனிஸ்ட் வந்து என்னென்னா அவரோட டிமாண்ட்ஸ் அதிகமாக இருந்தது. அதையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ப்ரொடியூசர்ஸ். ஃபைனலில் நான் தான் மியூசிக் போடுவேன்னு அப்படி சொன்னார். அப்போது நீங்களே டைரக்ட் பண்ணீங்க சார், வணக்கம் சார் சொல்லிட்டு அவரை விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் அட்டுல் சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் நீங்கள் ஒன்று உங்களுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. ஒரு சாய்ஸு நீங்கள் அவர் சொல்கிறத கேளுங்க, இல்லை இந்த ஸ்கிரிப்ட் ஓகே அப்படின்னா என்னை நம்பர் தந்தால் நான் சொல்கிற ஒரு ஆண்டகனிஸ்ட்டாக போடுங்க அப்படி சொன்னேன். ஸோ ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அன்றைக்கி நைட்டு ட்ரீமில் அது என்ன சொல்கிறதுனா கடவுள் எனக்கு நான் ரொம்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவன். கத்தி எடுத்துகிட்டு டேனியல் பாலாஜி ட்ரீமில் வந்தார். காலையில் ஏர்லி மார்னிங் 4:30க்கு அவர் கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சார் நான் அப்படி சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, சரி இப்போ எங்கே இருக்க ஜெபி அப்படி சொன்னாங்க. நான் அண்ணநகர் சொன்னேன். அவர் சொன்னார், நான் ஆவடியில் கோயிலில் இருக்கேன் அப்படின்னு. காலைல 5 o'clock மீட் பண்ணி நான் கோயிலில் தான் அவருக்கு ஸ்கிரிப்ட் சொன்னேன். சொல்லி முடிச்சதும் அவர் சொன்னார், நான் தான்ப்பா அர்னால்டு அப்படின்னார். அதானே அப்படின்னார். ஆமாண்ணா. ஒரு 7 மணிக்கெலாம் கமிட் ஆகிட்டோம். அங்கேருந்து நான் குஜராத்துக்கு இவருக்கு ஃபோன் பண்ணேன், ப்ரொடியூசர் இங்கே இல்லை. அவர் சொன்னார், நான் சொன்னது தான், நீ யாரோனா ஆண்டகனிஸ்ட்டாக போடுங்க அப்படின்னார். இதான் சார் நடந்தது. அதுக்கப்புறம் டேனியல் பாலாஜி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்த பிறகு சார் ஆக்சுவலாக நம்ம வந்து தலை சிறந்த நடிகர்கள் அப்படி சொல்லுவோம் சார். அதாவது ஆக்டிங்கில் வந்து நம்ம கமல் சாரை புகழுவோம், சிவாஜி சாரை புகழுவோம், அவங்களாம் சரித்திரம் படைச்சவங்க சார். ரஜினி சார் சொல்லுவோம் எல்லாமே. அவங்களுக்கு நிகரான ஒரு தான் சார் டேனியல் பாலாஜி அண்ணன். இன்றைக்கி கேஜிஎஃப் படத்தில் டேனியல் பாலாஜி அண்ணன் ஆண்டகனிஸ்டாக நீங்கள் நம்ம நினச்சி பார்த்தோன்னு வச்சுங்களேன், கேஜிஎஃப் படம் இன்னும் ஒரு 200 நாள் எக்ஸ்ட்ராவே ஓடி இருக்கும் சார். அந்த மாதிரி பர்ஃபார்மர் சார். அதனால் இந்த படத்தில் அவருக்கு மறுபடியும் இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு எனக்கு ஒவ்வொரு வாட்டியும் நேற்று கூட இந்த படத்தை ஃபைன் டியூன் பண்ணும்போது டே அடுத்த ஸ்கிரிப்டில் டேனியல் பாலாஜி என்ன எப்படி பண்ண போகிறாரு தெரில. இந்த மாதிரி தான் இருக்கும் எனக்கும் என்னோடய அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே. அவர் இல்லை அப்படின்றதே எங்களால் ஏற்றுக்கவே முடியல. தயவுசெய்து அது மட்டும் அவர் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. தேங்க்யூ சார். ஜெடி சார், நீங்களே இந்த படம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி தான் உள்ளே வந்திருக்கீங்க. ஆமாம் சார். ஸோ உங்கள் படத்தில் நல்லா நடிக்கக்கூடியவர்கள் கூட இந்த மேடை கிடைக்கணுமே அப்படின்னு ஒரு அங்கீகாரத்துக்கு இயங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. ஆமாம். இந்த படத்தில் சமூக ஆர்வலராக நடித்தவரை ஏன் பின்னாடி உட்கார வச்சிங்க? நான் கூட கேட்டேன் என்னென்னு, ஏன் அவர் மேலே உட்கார வச்சுருக்கீங்க? இங்கே ஜாக் வந்திருக்கானே எனக்கு தெரியாது சார். ஃபஸ்ட்டு விஷயம், அவர் மேடைக்கு கூட வர வைக்கலாம்ல நீங்கள்? தயவு செய்து சார் வரலாம் சார். எங்கே ஜாக் வா, ஒரே ஒரு கார்த்தி சேர் போட்டு சார். அதுக்கப்புறம் உங்கள் கேள்விக்கு இன்னொரு பதில் சொல்லிடுறேன் சார். இந்த படத்தில் ரெக்கமெண்டேஷனில் யாருமே நடிக்கலை சார். எல்லாருமே சினிமாவுக்கு 15-20 வருஷமாக கஷ்டப்பட்டவங்க, வாய்ப்பு தேடி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நான் சான்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே. இல்லை, நல்லா நடிச்சிருக்காங்க, அதனால தான் பின்னாடி இருந்தாங்க. வெளியும் பார்த்தேன், ஏன் வரமாட்டேறீங்கன்னு. இல்லை சார் அப்படின்னாங்க. உள்ளே வாங்க, நல்லா நடிச்சிங்க, நல்லா இருக்கு படம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இல்லை சார், ஆனால் கடைசி வரையும் நீங்கள் கூப்பிடுவீங்க, யாராவது கூப்பிடுவீங்க நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுதான் ஏன்னா இந்த மேடை வந்து அப்படிப்பட்ட மேடை, உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு கிடைக்க மாட்டுது. அதுதான் சார், அதுதான் பதில் சொல்கிறேன். நம்ம ரொம்ப நாள் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கோமா. 14 வருஷமாக நானும் இங்கே தான் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன் பூஜையில். ஆக்சுவலாக அதே மாதிரி தான் ஜாக்கும் அப்படியே வெளியிலே இருந்தாரா. இப்போ அந்த ரெகக்னிஷன் கிடைக்கும்போது கூட அது ஏற்றுக்கிறதுக்கு முடியல எங்களால். நம்ம இன்னும் அதே ஐடியலாக இருக்கும் மேபி. ஜாக் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே என் ஆஃபீஸ் வந்தாங்க, பயங்கரமாக மிமிக்ரிலாம் பண்ணுவாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றிலாம் ஸ்டாலின் சார் பேசுகிறாரா ஜாக் பேசுகிறாருன்னு தெரியாது, அப்படி தான் அட்ராக்ட் பண்ணாங்க. நான் ஜாக் கிட்ட சொன்னேன், ரஜா உன்னோட ஹீரோயின் யார் தெரியுமா அப்படின்னு. ஜாக்கு ஷாக் ஆகிட்டார், தானியா ரவிச்சந்திரன் அப்படின்னு. தானியா மேடம் என்கிட்ட கேட்டாங்க, யார் சமூக ஆர்வலர் அப்படின்னாங்க. அப்போது நான் சொன்னேன் ஜாக்குன்னு நடிக்கிறாங்க அப்படின்னு. அப்படியே காம்பினேஷன் ஷார்ட்ஸ் இருக்குது அப்படின்னாங்க. இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தானியா ரவிச்சந்திரனுக்கு பேரே ஜாக்குன்ற மாதிரி தான் இருக்கும் படத்தில், ஒன் சைடில். அதே போல் படத்தில் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இப்போ நடக்கிற நிகழ்வு மாதிரி காமிச்சிருப்பீங்க, இப்போ இருக்க சிஎம் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க. டெஃபினட்டாக சார், டெஃபினட்டாக. அது எந்த ஆனஸ்ட்டில் வச்சிங்க? சரி ஓகே இவரை வைக்கலாம், எந்த இதுவும் வராது. ஏன்னா அவங்களுக்கு தானியாவை காமிக்கும் போது கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு கீழே எல்லாருமே இருப்பாங்க. இந்த இடத்துல மட்டும் ஸ்டாலின் அவங்க இருப்பாங்க சார். தானியாவை காட்டும்போது கலைஞர் எல்லா தலைவர்களும் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது காரணம் என்னென்னா 3 பேருமே அதுவும் ரிவீல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க கைடாக எடுத்துப்பாங்க.
அவங்களுக்கு வேறு என்ன சார் இருக்குது, கைடன்ஸாக யார் யார் வேணுமோ அவங்கள எடுத்துப்பாங்க. அதனால தான் அவங்களோட பிக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை சார், ஆக்சுவலாக ஏன்னா லைவாக இருக்கணும்ல சார் ஒரு படம். லைவாக இருக்கும்போது ஆக்சுவலாக தேங்க்ஸ் டு சென்சார் டீம் ஆல்சோ சார் இந்த இடத்துல. சார் நீங்கள் மிஸ்கின் சாரோட அசிஸ்டண்ட்டுன்னு தெரியும். சொல்லுங்கள் சார். ஆனால் ஏன் அதே மேக்கிங் மாதிரியே இருக்குது? ஃபஸ்ட்டு கால் ஷாட் வைக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து அவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எப்பவுமே வந்து அந்த மார்ச்சரி ஷாட்லாம் வச்சுருவார். ஸோ அவர் கூட இருந்ததுனால அப்படியே எல்லாருக்குமே வந்து அந்த டீமுக்கே வந்து அந்த செட் ஆகிடுதா? இல்லை சார், நான் மிஸ்கின் சாரோட லாஸ்ட் 9 months போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் ஒர்க் பண்ணேன் ரொம்ப சின்சியராக. இது மிஸ்கின் சார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா அது ஒரு 10% இருக்கும். மீதி 90% டக்கேஷா கிட்டானோ கிட்டேருந்து வந்திருக்கு சார். சார் நாட் வந்து ரொம்ப பெக்யூலியராக இருக்குது. மாச்சூரி, டாக்டர், போலீஸ் எல்லாருமே வித்தியாசமாக காமிச்சிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்தது? எங்கேயாவது நிஜ பாதிப்பாக படிச்சிங்களா? எப்படி இந்த கரு உருவானது? இல்லை சார், ஆக்சுவலாக ரெகுலர் சினிமா பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை சார். அதே மாதிரி என்னோடய சினிமா இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் உங்களோட ஆதரவோடு தொடர்ந்தால் கூட இப்போ நம்மெல்லாம் இந்த சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருக்கோம், ரைட் சார்? நம்மளை எந்த வகையிலையுமே யாருமே பிரிக்கிற மாதிரி படங்கள், அதாவது ஜாதி சம்பந்தமாகவோ ஏதாவது அப்படி அந்த மாதிரி கான்செப்டில் நான் என்றைக்குமே படம் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு விஷயம், வெறும் குட்னஸ் அண்ட் பேட்னஸ் பற்றி மட்டும்தான் சார் படம் பண்ணேன் சார். எந்த ஒரு சரிங்க சார், பிபி 180னா இப்போ நார்மலாக பிபி வந்து 80 to 120 இருக்கும். 80 இட்ஸ் அ நார்மல் லெவல், 120 இட்ஸ் அ ஹை லெவல், 140 இஸ் அ ஹைப்பர் டென்ஷன் லெவல். ஹைப்பர் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா இமீடியட்டாக கோவம் வரும், ஆங்ஸைட்டி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் டிசீசஸ்லாம் வரும். பிபி 180 போயிடுச்சுன்னா ஹைப்பர் டென்ஷன் கிரைசிஸ் சொல்லுவாங்க. நம்மளுக்கே பாடியில் இருக்க ஸ்பேர்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா 3 monthsக்குள்ளவே எல்லாமே டேமேஜ் ஆகிடும் அது சரி பண்ணலன்னா. அதுக்கப்புறம் அது மூளையை பாதிக்கும். மூளையை பாதிச்சதுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, அதுதான் இப்போ இந்த படத்தில் அர்னால் நடிச்சிருப்பார். அந்த மாதிரி சில சீன் இன்ட்ரோல் பிளாக் அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரை ஹேண்டில் பண்ணுறது தான் புத்திசமாக இன்னொருத்தவங்க நடிச்சிருப்போம். ஜேபி ப்ரோ இங்கே சார், நீங்கள் லெஃப்ட். இல்லை சார், பிபி இல்லை சார். ஆக்சுவலாக என்னென்னா முதல் படமே மார்ச்சரின்னு வச்சா பிளட் ப்ரெஷர்னால நம்ம எல்லாருக்குள்ள கொஞ்சம் பாதி பேர் இருக்கோம். ஆமாம், அதனால் காமனாக இருக்கட்டும்னு வச்சு. ஜேபி ப்ரோ இங்கே ஆக்சுவலாக எல்லாருமே திரையில் வந்து என்னோட முகம் வராதா அப்படிங்கிற மாதிரி தான் ஏங்குறாங்க நடிகர்களும் எல்லாமே. சரி, நீங்கள் இந்த படத்தில் சில கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா முகத்தை காட்டாமல் வெறும் முதுகை மட்டுமே காட்டியிருக்கீங்களா, என்ன விஷயம் சார்? அது காரணம் இருக்குது சார். அந்த ஒரே ஒரு லேடிக்கும் அவங்க மிஸ்ஸஸாக வருவாங்க, இன்னொருத்தரோட மிஸ்ஸஸ். அவங்களுக்கு மட்டும் ஏன் முகத்தை காட்டலன்னா அந்த தாய் வந்து கண்ணுக்குட்டியை விட்டுட்டு வந்துடுச்சு மனப்பிறவில் சார், புரியுதுங்களா? அந்த தாய் வந்து மனப்பிறவில் கண்ணுக்குட்டியை விட்டு வந்துடுச்சு. இப்போது அது மறுபடியும் கண்ணுக்குட்டிக்கிட்டே போகணுன்னு ஆசைப்படுது. இப்போ ரோட்டில் யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க அந்த தாயை தப்பாக பேசுவாங்கல்ல, அதனால தான் முகத்தை காட்டல சார். டேரக்டர் சார், அது மாதிரி டேனியல் பாலாஜி மாதிரி இந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே பிரமாதமாக அடிச்சிருந்தாங்க. தானியா ரவிச்சந்திரன் ஆகட்டும், இவங்களாகட்டும், இன்னொரு பொண்ணு அந்த போலீஸ், எல்லாருமே. இது எழுதுகிறப்பே இவங்கன்னு பிளான் பண்ணி எழுதுனீங்களா? இல்லை சார், ஆக்சுவலாக தானியா ரவிச்சந்திரன் கேரக்டர் எழுதும் போதே நான் ஜெயலலிதா அம்மாவை வந்து சைடில் வச்சுட்டேன் சார். நம்ம ஜெயலலிதா அம்மாவோட அவங்கள இன்ஸ்பயர் பண்ணாமல் யாருமே இருக்க முடியாது. ஓகே, ஸோ அவங்களோட லுக்லேருந்து எல்லாமே. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் வந்து ஜெயலலிதா அம்மா மாதிரியே இருப்பாங்க, ஃபுல் ஸ்டஃப்டோட. இவங்க மீதி ஆர்டிஸ்ட் எல்லாருமே இவங்க வந்து என்கிட்ட நியூ கமர் தான், ஃபஸ்ட் ஃபிலிம் தான் பிபி 180. ஆக்சுவலாக இவங்க கூத்துப்பட்டில் பர்ஃபெக்டாக லேர்ன் பண்ணிட்டு தான் வந்தவங்க. ஸோ அதுக்கான டெடிக்கேட்டடாக யார் யார் இருந்தாங்களோ, இப்போ அர்னால்டோட இருக்காங்க பாருங்கள் டீம், இவங்க எல்லாருமே சினிமாவுக்காக 20 வருஷம் 25 வருஷம் வாய்ப்பு இல்லாமல் இருந்தவங்க தான் சார். நான் அவங்கள மட்டும்தான் சூஸ் பண்ணேன். இன்ஃபேக்ட் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் 5 பேர் இருப்பானுங்க. 5 பேருக்கும் கிட்டத்தட்ட 6 வருஷமாக சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கல. இதுதான் அவங்களுக்கு எல்லாருக்குமே முதல் படம், முதல் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், முதல் ப்ரீ ப்ரொடக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே என்னோட தான் சார். ஆமாம் சார், நான் தானே சார். இல்லை சார், சார் சாங்கில் அது நம்ம மாஸ்டர் சொன்னார், சும்மா ஒரு கிளிம்ஸ்க்கு வாங்க ஜேபி அப்படின்ட்டு, அதனால் வந்தோம் சார். இல்லை சார், இப்போதைக்கு அந்த ஐடியா இல்லை சார்.